நல்லவர்களுக்கு உலகம் மதிப்பை கொடுக்காது. நல்லவர்களைப் போல் நடிப்பவர்களைத்தான் உலகம் மதிக்கும். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், இந்த நல்லவர்களை போல இந்த நடிக்கிறவங்களை மட்டும்தான் இந்த உலகம் நம்பிக்கொண்டு தலையில தூக்கி வச்சு கொண்டாடும். இவங்க தான் நல்லவங்க அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க. அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி நல்லவர்கள் போலவே நடிச்சுக்கொண்டு இந்த உலகம் பூராவும் வேஷம் போட்டு சுற்றி கொண்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க புரிஞ்சு கொள்ளணும், என்றைக்காவது ஒரு நாள் அவங்களுடைய உண்மையான முகம் வெளிப்படும் என்று. கிட்டடியா நடந்துச்சு தெரியுமா, ஒரு கேரள சம்பவம்னு சொல்லி. அந்த சம்பவத்தில் அந்த பெண் என்ன செய்யறா, தான் நல்லவ போலவே அந்த வீடியோவை எடுத்து சோசியல் மீடியாக்களில் போட்டு விடுறா. அது பிறகு என்ன நடந்துச்சு, அந்த மனுஷன் ஏதோ தப்பு பண்ணவர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கமெண்ட்ல அவரை போட்டு திட்டி தீர்த்துட்டாங்க. அதனால தன்ற மானம் போச்சே என்று உணர்ந்த அந்த மனுஷன் மகாபாரதத்துல வார அர்ஜுனன், அதாவது வில்வித்தையில சிறந்தவனான அந்த அர்ஜுனன் சொன்னான் தெரியுமா ஒரு வார்த்தை, மானத்தை காப்பதே வாழ்வில் உயர்வானது, உயிரை கொடுத்தாவது மானத்தை காக்க வேண்டும் என்ற அந்த வாக்கியத்துக்கு ஏற்றாற்போல் அதை நினைச்சாரோ தெரியாது, அவரும் என்ன செய்துட்டாரு, உயிரை மாய்த்து விட்டார். பிறகு என்ன நடந்துச்சு, அந்த பெண் கைது செய்யப்பட்டா. அதனால இந்த நடிப்பவர்களுக்கெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மைன்னு சொல்லி ஒன்று நிற்குது. அது என்னன்னு சொன்னா, பொய்யை உண்மை போல் பேசி தன் பிழைப்பை நடத்தி கொள்பவர்கள் நிச்சயம் ஒரு நாள் அதே பொய்யினால் தன் மதிப்பை இழப்பார்கள். அதே மாதிரி அந்த பெண்ணும் எந்த பொய்யை சொன்னாலோ அதே பொய்யால அவளுடைய மான மரியாதையெல்லாம் போய் இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுக்கவும் அவளுடைய மான மரியாதையும் போயிட்டுது. இப்போ சிறைச்சாலையில் இருந்து கொண்டு இருக்கிறார்.